ஆண்ட பரம்பரை ஆஸ்திரேலியாவுக்கு ஜிம்பாவே கப்பை அடிச்சு போட்டானுங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஜிம்பாவே ஃபர்ஸ்டா பேட்டிங் வச்சு தரமா விளாடுறானுங்க பாஸ். அதுவும் 4 விட்டு காட்டுன்னு காட்டுறானுங்க. வச்சு அடி அடிச்சு போட்டானுங்க. கடைசி வரைக்கும் விளையாண்டு வெறும் 2 விக்கெட் இழப்புல 179 ரன் அடிச்சிட்டானுங்க. ஆஸ்திரேலியா பேட்டிங் பிடிக்க வரானுங்க. 2வது ஓவர் இங்கிலீஷ் தூக்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனா போறான். ஆஸ்திரேலியாவோட நிலைமை கவலைக்கிடமாய் போச்சு. 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி. ஆனா ஜிம்பாவேக்காரங்க இன்னைக்கு நாங்க ராண்டா ஜெயிக்க போறோம்னு சொல்லிட்டு ரன்ஸாவை க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் அந்த ஜாம்பா விட்டு ஃபைனலி ஒரு ரன் அவுட்டை பண்ணி விட்டு மேட்சையும் ஜெயிச்சு போட்டானுங்க. இப்ப இந்த மேட்சை ஜிம்பாவே வின் பண்ணனால இந்த குரூப் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா மாறி இருக்குங்க. இப்ப ஆஸ்திரேலியா ஜிம்பாவே கூட தோத்தனால அடுத்து ஸ்ரீலங்கா கூட விளையாடுற மேட்சை ரொம்ப முக்கியமான மேட்சா பாப்பாங்க. இப்ப அடுத்து அயர்லாந்து கூட ஒரு ஜிம்பாவே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு சிக்கல். அப்புறம் பிப்ரவரி 26 சென்னை சேப்பாக்ல சூப்பர் 8 போட்டியில இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இப்போ ஆஸ்திரேலியா சூப்பர் 8க்கு தகுதி பெற முடியாத ஒரு சூழல்ல ஜிம்பாவேவோ இந்தியாவோ சென்னை சேப்பாக்ல மோதுவாங்க சூப்பர் 8 போட்டியில. பாப்போம்